நல்லா வீடே சூப்பராக கம கமன்னு மணக்கிற மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் அரைச்சி வச்ச சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி, அப்புறமா வந்து முருங்கைக்காய் ரெண்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து குக்கரில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு பருப்பு போட்டு அதிலே உரிச்ச பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு போட்டு கொஞ்சமாக புளி போட்டு வேக வச்சுருக்கேன் 4 விசில். இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வந்து வறுத்துடலாம். நல்ல லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதிலே வந்து கொஞ்சமாக வந்து 2 பத்த தேங்காய் போட்டு அதுவும் வந்து க்ளீனாக வறுத்துட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகா வந்து போட்டுக்கலாம். 8லேருந்து 10 போடலாம். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுலேயே கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதக்குனதும் அதுலேயே வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி வந்து நல்லா பழுத்தது வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அதுலேயே தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவுனா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காய், அப்புறமா முள்ளங்கி ரெண்டுமே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அதிலே வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து போட்டுடலாம். மசாலா வந்து நீங்கள் பவுடராகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஒரே வேலைக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாமே போட்டுட்டு சூப்பராக ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் சூப்பராக வந்து கொதிக்க வச்ச சூப்பரான கல்யாண ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும்.